ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில பாண்டியன் டீ வாங்கிட்டு வராரு வீட்டுக்கு. டீ வாங்கிட்டு வந்து அரசியை கூப்பிட்டு 3 டம்ளர் கொண்டு வாப்பான்னு சொல்லி டீ எல்லாத்தையும் அதில் ஊத்துறாரு. ஊத்துனதும் ராஜை கூப்பிடுறாரு, வாப்பா உக்காருப்பா அப்படின்னு. டீயை 3 டம்ளரில் ஊற்றி அவங்க மாமியாருக்கு முதல்ல கொடுக்குறாரு. அத்தை இந்தாங்க டீ குடிங்கன்னு. வேண்டாப்பான்றாங்க. அத்தை பரவாயில்ல, காஃபி வாசனை பார்க்கும்போதே கமகமன்னு இருக்குது, இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்களும் காஃபி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசிக்கு கொடுக்குறாரு, அரசியும் வாங்கிக்கிறாங்க. ராஜிக்கு கொடுக்குறாரு, ராஜியும் வாங்கிக்கிறாங்க. அவங்க குடிக்கும் போது கோமதி உடனே கொன்னுடுவேண்டி குடிச்சினா, வா சமையல் ரூமுக்கு வருவல்ல, அப்போ உன்னை வெட்டிடுறேன் அப்படின்னு சைகையில காட்டுறாங்க. நீங்க குடிங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் குடிக்கிறாங்க. அப்ப பாண்டியன் சொல்றாரு, சாப்பிட்றதுக்கு 100 இடம் இருக்கு, காஃபி குடிக்க 100 இடம் நிறைய கடைங்க திறந்து வச்சிருக்காங்க. எனக்கு எப்பப்பெல்லாம் காஃபி குடிக்கணும் சாப்பிட்ணுன்னு தோணுதோ நினச்ச நேரத்தில் நான் சாப்பிட்டுப்பேன். இனிமே எனக்காக யாரும் இந்த வீட்டில் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோமதிக்கு மனசு கஷ்டமாயிடுது. சமையல் கட்டில் போயிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் வந்து, அம்மா அப்பா அப்படி சொன்னதுக்காம்மா கவலைப்படுறீங்க, கவலைப்படாதீங்கம்மா, அப்பாவுக்கு சமைக்கிற சாப்பாடை சேர்த்து நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. உடனே இல்லைடா அது இல்லைடா அப்படி இப்படின்றாங்க. அம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியும்ன்ட்டு இப்படி அம்மாவை திரும்புகிறாரு. உடனே அவங்க அழுகுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு சமாதானம் படுத்துறாருங்க. அதுக்கப்புறமா பழனிவேல் வராரு கடைக்கு, மளிகை கடைக்கு. உடனே பாண்டியன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்ன மச்சான் நீங்க போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லடா கூட்டமாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறது, 2 பேர் தானே இருக்கிறோம் அதான் அப்படின்றாரு. நீங்கள் உட்காருங்க மச்சான் நான் பில்லு தரேன்ட்டு அவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என் கடையில் ஏலக்காய் தீர்ந்து போச்சு மச்சான், அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், எடுத்துகிட்டு போட்டுமா இங்கேருந்து அப்படின்னு கேட்குறாரு பழனிவேல். உனக்கு என்னடா உனக்காடா, இல்லை எடுத்துகிட்டு போடா எவ்வளோ வேணுமோ அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். உடனே சரவணன் என்ன சொல்றாருன்னா, மாமா நீங்க கொஞ்ச நேரம் கடையில இருக்கிறீங்களா, எனக்கு கோயில்ல இருந்து ஒரு டெலிவரி வந்திருக்கு, நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்க போறாரு. அப்ப பழனிவேல் கேட்கிறாரு, ஏன் மாமா எப்பவுமே கோயில்ல மளிகை சாமான் கொடுத்தா அவங்க தானே வந்து எடுத்துப்பாங்க, இவன் டெலிவரி கொண்டு போறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, தெரியலடா, கோயில்ல இருந்து ஆர்டர் வந்தாவே அவனும் எடுத்துக்கிட்டு இது மாதிரி டெலிவரி எடுத்துட்டு ஓடிடுறான்டா, என்ன பண்றது, அவன் வாழ்க்கையிலயும் நிறைய நடந்து போச்சு, எனக்கும் அவனை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, அவனுக்கு இந்த டைவர்ஸ் கேஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நல்லது பண்ணணும்டா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் அவனுக்கு நல்லது நடக்கும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் வேக வேகமாக டெலிவரியை எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்த்தா, கோயிலில் வந்துங்க அந்த சாக்கு வச்சுக்கிட்டு அஞ்சலியை பார்க்குறாரு. அஞ்சலி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அஞ்சலியும் இவரும் பேசிக்கிட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் விசாரித்து பேசிக்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கூட படித்த ஃப்ரெண்டு ராஜேந்திரன்றவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரை கூப்பிடுறாங்க. அவரும் அஞ்சலி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன், நீ என்ன சேலத்தில் இருக்கேன்னாங்க, இங்கே இப்போ எப்படி அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ராஜேந்திரனை. இல்லை சேலத்தில் தான் நான் செட்டில் ஆகிட்டேன், இருந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஆமாம் அஞ்சலி, நீ என்ன இப்போ அம்மா கூட இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். சரவணா நீ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் நான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து உனக்கு எப்படி தெரியும்னா, எல்லாம் காலேஜ் குரூப்ல பார்த்தேன்டா நான் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு ராஜேந்திரன். அதுக்கப்புறம் என்ன சரவணையும் அஞ்சலியும் பார்த்து கேட்குறாருன்னா, ஏன்பா சரவண அஞ்சலி நீங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜில் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களே, ஆனால் உங்கள் குடும்பத்தில் தான் உங்களை வந்து பிரிச்சுட்டாங்க, வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கினீங்க, ஆனால் இப்போ 2 பேரையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா, கடவுள் பரவாயில்ல உங்களை ஒன்று சேர்த்துருக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ராஜேந்திரன். அதுக்கப்புறமா சரவணன் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இம்புட்டு நாளாக நம்ம ஏன் அஞ்சலி மீட் பண்ணாமல் இருந்தோம், சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் மீட் பண்ணாமல் இருந்தோம், ஆனால் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியாக இருந்து ஆறுதல் தேடுற நேரத்தில் மீட் பண்ணியிருக்குமே, எதுக்கு நம்ம இப்போ போய் மீட் பண்ணோம், இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நாம் அப்படின்றாரு. நான் தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காத அஞ்சலி அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி.
அஞ்சலி சொல்றாங்க, "என் வாழ்க்கையிலயும் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் ஒருத்தர. ஆனா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இன்னொருத்தர. என்ன பண்றது? நானும் இதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இப்ப டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆ மயிலோட அப்பா கோயிலுக்கு வராருங்க. அப்ப கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இப்படி நிமிர்கிறாரு. சரவணையும், அஞ்சலியும் பார்த்துடுறாருங்க. பார்த்துட்டு அவரு என்ன பண்றாரு, அவரு ஃபோன எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துட்டு பிறகு அவர் என்னென்ன செய்வாருன்னு இனிமே தாங்க தெரியும். அதுக்கப்புறம் அரசி காலேஜுக்கு போகிற வழியில் குமரவேல் வந்து அவங்கள வழி மறைக்கிறாரு. எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சும்மானா இந்த அப்பத்தாக்கு நான் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை அப்பத்தா கிட்ட கொடுத்துருன்றாரு. ஏன் அப்பத்தா கிட்ட நீங்களே கொடுத்துருங்களேன்றாங்க. எனக்கு கொடுக்க தெரியாதா, நான் எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்க முடியும், அதனால் நீயே கொடுத்துரு அப்படின்றாங்க. நீங்கள் என்னவோ அப்பத்தாவுக்கு மாத்திரை வாங்கி தரா மாதிரி தெரியலையே, வேற ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுதேன்றாங்க. அப்புறம் அந்த மாத்திரை கவரை பிரிச்சாக்கா அதில் சாக்லேட்டும் இருக்குதுங்க. இது என்னங்க சாக்லேட்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சில்லற இல்லை, அதான் சாக்லேட் கொடுத்துட்டான் கடைக்காரன்றாரு குமரவேல். சில்லற இல்லைன்றதுக்கு இவ்வளோ பெரிய சாக்லேட் தருவாங்களா யாராதுன்றாங்க. சரி சரி இந்தா அப்பத்தா கிட்ட நீ இந்த மாத்திரையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, சாக்லேட்டு நீ சாப்பிடு, வேணான்னா தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் அரசிக்கு அந்த சாக்லேட்டை தூக்கி போட மனசு இல்லாமல் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்கங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய் பாய்.